மீனாவின் ரெசிபி சேனல் வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள். இன்று நாம் ருசிகரமான ஆரோக்கியமான மற்றும் சுவையான சிக்கன் சூப் செய்யப் போகின்றோம். இந்த ரெசிபி நீங்கள் எளிமையாகவும் ருசிகரமாகவும் இருக்கும் பொருளை தேவைப்படும்போது மிகவும் பொருத்தமானது. பொருட்கள் இதோ. நமக்கு தேவையானவை 250 கிராம் சிக்கன் துண்டுகள், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிய, ஒரு நறுக்கிய தக்காளி, ஒரு மேசைக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சிறிய ஊதுகொட்டை மஞ்சள் தூள், உப்புக்கு உரிய அளவு, புதினா இலைகள் அலங்கரிக்க, ஒரு மேசைக்கரண்டி சுக்கு எண்ணெய், கடந்த நேரத்தில் குறு நீர். நாம் சிக்கனை மரினேட் செய்வதைத் தொடங்குவோம். ஒரு பாத்திரத்தில் சிக்கன் துண்டுகளை எடுத்து மஞ்சள் தூள், உப்பு மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கவும். எல்லாவற்றையும் நன்கு கலக்கி சிக்கன் முழுவதும் பூசியிருக்கும் வரை அதை சுமார் 5 நிமிடங்கள் ஓய்வு விடுங்கள். இதனால் அனைத்து சுவைகளும் பாசமாகச் சேர்க்கப்படும். சிக்கன் மரினேட் ஆகும் போது நாம் அழுத்த குக்கரை சூடாக்குவோம். ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் சேர்த்து அது மத்திய வெப்பத்தில் சூடான பிறகு சூடான எண்ணெயில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். அதை பொன்னிறமாக மாறும் வரை வதக்கவும். இப்போது நறுக்கிய தக்காளியைச் சேர்க்கவும். சுமார் 2 நிமிடங்கள் அதனை நன்கு வெந்து கொள்ள விடவும். நீங்கள் வெங்காயம் மற்றும் தக்காளியின் அற்புதமான மணத்தை காண்பீர்கள். பின்பு மரினேட் செய்த சிக்கனைச் சேர்க்கவும். அதை நன்கு கலக்கி சுமார் 2 நிமிடங்கள் பின் வதக்கவும். இப்போது சூடான நீரைச் சேர்க்கவும். அதன் பின் அழுத்த குக்கரின் மூடியை மூடவும். அதை 1 முதல் 2 விசில்களுக்கு குக்க செய்ய விடவும். அழுத்தம் வெளியேறிய பிறகு அக்குறையை திறக்கவும். எவ்வளவு சுவையான மற்றும் ஆரோக்கியமான மற்றும் மணமுள்ள சூப் ஆனது என்று பாருங்கள். நறுக்கிய புதினா இலைகளைச்